ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருவோம். 500 ml தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும். ரொம்ப மலமலன்னு கொதிக்க தேவையில்லை. இது நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பாத்திரங்களில் மாற்றி வச்சுக்கோங்க. செட் ஆகிடும். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஜவ்வரிசி இதில் வறுத்துக்குவோம். முதல்ல ஜவ்வரிசி லேசாக அப்படி பொரிய ஆரம்பிக்கவும் அமர்த்திடுவோம். இப்போ இதை அலசிடணும். அலசாமல் நீங்கள் வச்சு பாலில் சேர்த்திங்கன்னா அந்த பால் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் அலசிட்டு நம்ம செய்வோம். பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அலசின ஜவ்வரிசியை இதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னா அதுவே கொஞ்சம் ஊறிடும். ஊறின பிறகு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டலாம். நீங்கள் பீட்ரூட் ஜூஸாகவும் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பீட்ரூட் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியே எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போடாமல் வேக வைக்கணும். 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது பால் சேர்த்து கொதிக்க விடுவோம். இது நல்ல கெட்டியான பால். நமக்கு பாயாசம் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா ஜவ்வரிசி வெந்து கெட்டியாக வரணும். கொஞ்சம் வேகட்டும். இன்னும் ஆறின பிறகு ஜவ்வரிசி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கண்டென்ஸ்டு மில்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கும் சுகரோ எதுவும் உங்களுக்கு இஷ்டமோ அதை சேர்த்துக்கலாம். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவு. போதும். அடுப்பு அமர்த்திட்டேன். இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஆறட்டும். சப்ஜா சீடு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷத்தில் இது ஊறிடும். ஊறட்டும். சப்ஜா சீட் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நமக்கு சப்ஜா சீடும் ரெடி, ஜெல்லியும் ரெடி, ஜவ்வரிசியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜெல்லி நான் வந்து 2 ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஆப்பிள் எடுத்திருக்கேன், வாழைப்பழம், கொய்யாப்பழம் விதையை எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன், கிவி, சப்ஜா சீட், பாலும் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துப்போம்.